ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 சென்டென்சஸ் டே 32 பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட டே 2 லைஃப் நம்ம அன்றாட தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள் அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே சென்டென்சஸ். நான் எல்லா நேரமும் உங்களை பற்றி யோசிக்கிறேன். நம்ம சொல்வோம் இல்லைங்களா, நான் எப்போ பாரு உங்களை பற்றி தான் எல்லா நேரமும் சிந்திக்கிறேன், உங்களை பற்றியே தான் என்னோடய எண்ணங்கள் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் எப்படி மூவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். நான் எல்லா நேரமும் உங்களை பற்றி யோசிக்கிறேன். ஐ திங்க் அபவுட் யூ ஆல் த டைம். ஐ திங்க் அபவுட் யூ ஆல் த டைம். ஆல் த டைம்னா எல்லா நேரத்துலேயும். ஐ திங்க்னா நான் நினைக்கிறேன் உங்களை பற்றி. பட் பற்றினா அதாவது பற்றி. அபவுட் யூ உங்களை பற்றி நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அபவுட் யூ ஆல் த டைம். நான் உன்னை பற்றி நிறைய நினைக்கிறேன். நான் உங்களை பற்றி நிறையாவே நினைக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் அபவுட் யூ எ லாட். லாட்னா நிறையா. ஐ திங்க் அபவுட் யூ எ லாட். நான் உன்னை பற்றி நிறைய நினைக்கிறேன். நான் எல்லா நேரமும் உங்களை பற்றி யோசிக்கிறேன். ஐ திங்க் அபவுட் யூ ஆல் த டைம். நான் உன்னை பற்றி நிறைய நினைக்கிறேன். ஐ திங்க் அபவுட் யூ எ லாட். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா அப்போ கேட்கலாம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் ஆஸ்பத்திரிக்கு போகிறச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு செலவாகும், நான் எவ்வளோ தரட்டுன்னு சொல்லிட்டு. ஹவு மச் வில் இட் காஸ்ட் யூ? உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? ஹவு மச் வில் இட் காஸ்ட் யூ? உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? எனக்கு எவ்வளவு கொடுப்பீர்கள்? ஆமாம், எனக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்போம் இல்லைங்களா. ஆமாம், நீங்கள் எவ்வளோ எனக்கு தருவீங்க? ஹவு மச் வில் யூ பே மீ? ஹவு மச் வில் யூ பே மீ? நீங்கள் எனக்கு எவ்வளோ தருவீங்க? உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? ஹவு மச் வில் இட் காஸ்ட் யூ? எனக்கு எவ்வளவு கொடுப்பீர்கள்? எனக்கு எவ்வளவு கொடுப்பீர்கள்? ஹவு மச் வில் யூ பே மீ? ஹவு மச் வில் யூ பே மீ? எனக்கு நீங்கள் எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஹவு மச் வில் யூ பே மீ? எனக்கு எவ்வளவு தருவீங்க? நெக்ஸ்ட் சென்டென்சஸ். நீங்கள் ஏன் எனக்கு முன்பே தெரிவிக்கவில்லை? இப்போ சொல்லுவோம், நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை எனக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லலை, ஏன் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லலை, நான் மறந்துட்டேன், நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது நம்ம ஆன்சர் சொல்வோம். ஒய் டிடன்ட் யூ இன்ஃபார்ம் மீ பிஃபோர்? நீங்கள் ஏன் எனக்கு முன்பே தெரிவிக்கவில்லை, அதாவது முன்னாடியே சொல்லவில்லை, தெரிவிக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒய் டிடன்ட் யூ இன்ஃபார்ம் மீ பிஃபோர்? நான் தற்போது பிஸியாக இருந்தேன். நான் அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்ட்டு சொல்லலாம். அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், என்னால் சொல்ல முடியல. ஐ வாஸ் பிஸி அட் த மூமெண்ட். ஐ வாஸ் பிஸி அட் த மூமெண்ட். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் ஏன் எனக்கு முன்பே தெரிவிக்கவில்லை? ஒய் டிடன்ட் யூ இன்ஃபார்ம் மீ பிஃபோர்? நான் தற்போது பிஸியாக இருந்தேன். ஐ வாஸ் பிஸி அட் த மூமெண்ட். ஐ வாஸ் பிஸி அட் த மூமெண்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். அதாவது இந்த தப்பை திரும்ப திரும்ப நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. அதாவது இந்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று நான் அடிக்கடி உங்களிடம் கூறியுள்ளேன். இந்த இடத்துல வேண்டும் என்றுன்னு சொல்லியிருக்கேன், சாரி, ஸ்மால் மிஸ்டேக்கு. இந்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று நான் அடிக்கடி உங்களிடம் கூறியுள்ளேன். ஐ ஹாவ் ஆஃபன் டோல்ட் யூ நாட் டு ரிப்பீட் திஸ் மிஸ்டேக். அதாவது நாட் டு ரிப்பீட் திஸ் மிஸ்டேக்னால் இந்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம். ஐ ஹாவ் ஆஃப்டன் டோல்ட் யூ, அதாவது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நாட் டு ரிப்பீட் தி மிஸ்டேக். நாட் டு ரிப்பீட் திஸ் மிஸ்டேக், அதாவது இந்த தப்பை செய்ய வேண்டாம். ஐ ஹாவ் ஆஃப்டன் டோல்ட் யூ நாட் டு ரிப்பீட் திஸ் மிஸ்டேக். இந்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று நான் அடிக்கடி உங்களிடம் கூறியுள்ளேன். அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை. அவள் நான் சொல்கிறதை கேட்கவே இல்லை. அவள் என் பேச்சை கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். ஷீ நெவர் லிசன்ஸ் டு மீ. ஷீ நெவர் லிசன்ஸ் டு மீ. அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை. ஷீ
never listened to me. அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை. She never listens to me. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நான் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்கிறேன். அதாவது நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ டு மை ஹோம்ஒர்க். ஐ டு மை ஹோம்ஒர்க். நான் எனது வீட்டு பாடத்தை செய்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை எப்போது கேட்டீர்கள்? இப்போ நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தோ இல்லை கேஷோ நம்ம ஏதாவது கேட்டிருப்போம். அவங்க மறந்து போயிருப்பாங்க. அப்போ நம்ம கேட்கலாம், அம்மா நீங்கள் அதை எப்போ கேட்டீங்க? when did you ask it? when did you ask it? நீங்கள் அதை எப்போது கேட்டீர்கள்? when did you ask it? நான் எனது வீட்டு பாடத்தை செய்கிறேன். I do my homework. நீங்கள் அதை எப்போது கேட்டீர்கள்? when did you ask it? when did you ask it? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.